ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறேன். நான் அப்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பிக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அப்ஜெக்ஷன் போடுறதுக்கு தான். நாளைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னா, இன்றைக்கி அதுக்கு முதல் நாள் வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். என்ன வீடியோனா இதுதான், இதை போட்டிருக்கேன் பாருங்கள். யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 தேர்வு எழுதியவர் கவனத்திற்கு உடனே இதை செய்யுங்கள் அவசரம் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அதில் எதை பற்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அப்ஜெக்ஷன் போடுறத பற்றி சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு அப்ஜெக்ஷன் போடுறது தெரியாது இல்லையா? அதனால் அப்ஜெக்ஷன் டேட்டு மறுநாள் முடிய போகுது. அதனால் அப்ஜெக்ஷன் போடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் மார்க் கிடைக்கும். அப்ஜெக்ஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்குன்ற மாதிரி நான் அதில் சொல்லியிருப்பேன். அதுதான் உண்மையாகவே இப்போ நடந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ரிசல்ட்டில் அதிக மார்க் எடுத்தவங்க எல்லார்ட்டையுமே கேளுங்க, யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க, யார் அப்ஜெக்ஷன் போடல, அப்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு எத்தனை மார்க் கிடச்சிருக்கு, அப்ஜெக்ஷன் போடாதவங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்கு, எல்லாமே கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? நானும் கேட்டு பார்த்துட்டேன். நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அப்ஜெக்ஷன் வந்து போடுங்க, உங்களுக்கு ஆனால் ஒரிஜினல் ப்ரூஃப் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. மேக்ஸில் போட்டிருக்காங்க. மேக்ஸில் 18 மார்க் வரைக்கும் அப்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 1 மார்க்குன்றதே பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுக்கு 18 மார்க் கிடச்சதா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே சில பேர் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம அப்ஜெக்ஷன் போட வேணாம், மற்றவங்க போட்டால் சரி, யாரோ ஒருத்தர் போட்டால் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்களெல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, யாரோ போட்டிருப்பாங்க எனக்கு மார்க் கிடைக்கும். ஆனால் அவங்க நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்களே அப்ஜெக்ஷன் போடாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 90 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் போட்டிருந்தா இன்னும் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். வேலைவாய்ப்பு அதிகம், அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்ஜெக்ஷன் போடாதனால, ஏன் போடலை அப்படின்னா, இது ஸ்டார் கொஸ்டின், அதனால் கவர்மெண்ட்டே மார்க் கொடுத்துரும், ஆசிரியர் தேர்வு வாரியமே வந்து மார்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. இல்லை யாராவது போடுவாங்க, நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதிலே போன வீடியோவிலேயே கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே, அப்புறம் அவசரம்னு ஏன் வீடியோ போடுறீங்க, சரி நீங்கள் சொல்வது செய்தால் மட்டும் உடனே நடக்கப் போவது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு அப்பயே வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அதில் நான் கீழே விளக்கம் கொடுத்துருந்தேன். எத்தனை பேருக்கு சார் தெரியும், உங்களுக்கு தெரியுமா, உங்களால் இது பற்றி இத்தனை பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ எத்தனை பேருக்கு தான் அப்ஜெக்ஷன் போடுறத பற்றி தெரியும், ஆனால் எப்படி போடுறது, ஒரிஜினல் எப்படி கொடுக்கறது, அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் அளவு கொடுக்கணும், இமேஜ் கொடுக்கணும், அந்த ஆன்சருக்கு எங்கே இருக்குது அதை கட் பண்ணி கொடுக்கணும், எந்த சைஸில் அவங்க கேட்குறாங்க அந்த சைஸில் தான் நம்ம பிடிஎஃபாக அங்கே சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் வீடியோஸ் போடுறேன். முன்கூட்டியே இதை போடுங்க, போட்டால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சில பேர் கூட கமெண்ட்ஸில் போட்டால் எல்லாருக்கும் மார்க் கிடைக்கும், நீங்கள் ஏன் சொல்கிறீங்க எல்லாருக்கும் மார்க் கிடைக்காது, அவங்களுக்கு போடுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் விளக்கம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து டெட் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்ஜெக்ஷன் நான் அப்போயே கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன், எவ்வளோ மார்க் வருது, எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமே எனக்கு எதுக்கு மார்க் வரும், எத்தனை மார்க் வரும் நான் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி இந்த மார்க் தான் வருமா, இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க் வருமானு நான் பார்க்குறதுக்காக நானே அப்ஜெக்ஷன், சில கொஸ்டின்லாம் எனக்கு தப்பாக தெரிஞ்சுது, அதுக்கு நான் அப்ஜெக்ஷன் போட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் 8 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தது. ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுங்க, மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுதான் இப்போ உண்மையாக இருக்குது. ஓகேங்களா? அப்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு தான் மார்க் கிடச்சிருக்குது. இது 100% உண்மை. இது பொய் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி இது வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ, இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் போட்டவங்க சில பேர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே அப்ஜெக்ஷன் போட்டவங்க இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு மார்க் வந்ததோ உங்கள் மார்க் கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லோரும் பார்க்கட்டும், யாராருக்கு மார்க் போட்டிருக்காங்க, அப்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, யாருக்கு மார்க் கிடச்சிருக்கு, யாருக்கு மார்க் கிடைக்கலன்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் அப்ஜெக்ஷன் போட்டேன், நீங்கள் சொல்லி அப்ஜெக்ஷன் போட்டேன், எனக்கு மார்க் கிடச்சிருக்குது, 10 மார்க் கிடச்சிருக்கு, 20 மார்க் கிடைக்குது, 15 மார்க் கிடச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா மார்க் நான் கவுண்ட் பண்ணி வச்சதோட எக்ஸ்ட்ரா மார்க் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ படித்தவங்களுக்கு மார்க் வரலை, அப்ஜெக்ஷன் போடலை, என்ன செய்யலாம்னா, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேணாம். ஏன்னா அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் ரைட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சில இதில் 2 ஆன்சர் 3 ஆன்சரும் ரைட்டு, இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் எல்லோரும்? அப்போ எல்லாருமே தான் 100 மார்க் 100 மார்க் 150 மார்க்குன்னு எடுக்கலாம், 100 மார்க் மேலே எடுக்கலாம். ஓகேங்களா? யார் தகுதியாக படித்து எழுதியிருக்காங்களோ அவங்க கரெக்டாக
அவங்களுக்கு மார்க் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிபிஐ வளாகம் தான் போகணும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தான் நீங்கள் அணுகணும். அங்கே போய்ட்டு டைரெக்டாகவே உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரைட்டு, கொஸ்டினுக்கான ஆன்சர் கையில் ப்ரூஃப் எடுத்துகிட்டே போங்க. எவிடன்ஸ் இருக்கணும். ஒரிஜினல் எவிடன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கான மார்க் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டிபிஐ வளாகம் போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லுங்கள். நான் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் ரைட்டு கரெக்டாக இருக்குது, இந்த புக்கில் தான் இருக்குன்னு நீங்கள் ஒரிஜினல் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான மார்க் கிடைக்கும். நீங்கள் இன்னும் எத்தனை பேர் வராங்களோ அவங்கள சேர்த்துட்டு எல்லாருமே போங்க. எல்லாருமே போயிட்டு நீங்கள் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கலாம். அது தப்பு கிடையாது இல்லையா? உங்களுடைய உரிமை தான் கேட்க போகிறீங்க, மற்றவங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்க போகல. உங்களுக்கான ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான உரிமையை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் இத்தனை நாள் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க எக்ஸாமுக்காக. இப்போ இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணாலும் மறு எக்ஸாம் வர்றதுக்கு அது இன்னும் ஒரு 6 மாதம் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் கீ விடுவாங்க, அப்புறம் அப்ஜெக்ஷன் போடுவாங்க, அடுத்து ஆன்சர் கீ வரும். இப்படி மாறி மாறி வரதுக்குள்ளார அது 1 வருஷம் ஆகிடும். அப்புறம் ஜாபுக்கு போகிறக்குள்ள 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அப்புறம் 1 வருஷம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நீங்கள் இதிலே தான் நிற்க போகிறீங்க. உங்கள் மார்க்குன்னு தேடிட்டு எக்ஸாம்னு எழுதிட்டு போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கான மார்க் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு போயிட்டு உங்களுடைய மார்க் கேளுங்க. நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரைட்டு, இந்த கொஸ்டின்ஸ்லாம் தப்பு, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு மார்க் போடலை அப்படின்னு கேளுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்னு டிஆர்பி வெப்சைட்டில் விட்டாங்க நேற்று ஈவினிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னா, கெமிஸ்ட்ரிக்கான திருத்தப்பட்ட ரிவைஸ்டு ஆன்சர் கீ வந்துடுச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மேஜரும் வரும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு டிஆர்பியில். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பியை தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்னது சரி தான். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா அதே யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.